எப்பொழுது வந்தீர்கள்? அது வந்து லாஸ்டுக்கு முன்னாடி குயின ஹை பிட்ச்ல தூக்குன பத்தியா கிருஷ்ணா, அப்பதான் வந்தோம். பாலுவின் தடுமாற்றமான சமாளிப்பையும் உளறலையும் பார்க்கும்போது நீங்கள் எனது குழல் இசையை ரசிக்கவில்லை என்றே தோன்றுகிறது. இல்ல 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 கிருஷ்ணா, அது வந்து ஒளித்து மறைத்து தயங்கி தடுமாறி பேசுவானேன். சொல்ல வந்ததை வெளிப்படையாக சொல்லுங்கள். இன்னும் என்ன யோசனை? நீங்களாக சொல்கிறீர்களா, இல்லை நீங்கள் நினைப்பதை நானே கண்டுபிடித்து சொல்லவா? இல்ல வேணா கிருஷ்ணா, நாங்களே சொல்றோம். சொல்லுங்கள். கிருஷ்ணா, நாங்க எதுக்கு இந்த துவாபர யுகத்துக்கு வந்தோன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், மூசா எனும் பூதகுல இளவரசன் அசீம் எனும் மரக்கனை அழிக்க என்னிடம் மகா வஜ்ராஸ்திரம் கேட்டு வந்திருப்பதாக சொன்னது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஆனா பாரு கிருஷ்ணா, பாலும் தயிரும் வெண்ணையும் தகட்ட சாப்பிட்டு மூளை மங்கி போயிருக்கிறதுனால நாங்க வந்த விஷயம் எங்களுக்கே மறந்து போச்சு. டைம் பாஸுக்கு காது கொடையும் போதுதான் நாம யாரு, எங்க இருக்கோம், இங்க எதுக்காக வந்தோம்னு யோசிக்க போய் நாங்க அஸ்திரம் வாங்க வந்த விஷயமே அப்பதான் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா பாத்துக்கோயேன். பை தி பை, அஸ்திரத்தை எப்ப கொடுக்க போற கிருஷ்ணா? நீங்கள் மறந்தாலும் நான் அதை மறக்கவில்லை. உங்களை இத்தனை நாள் இங்கே தங்க வைத்ததே அஸ்திர பிரயோகத்திற்கான காலம் கழிந்து வரட்டும் என்றுதான். என்னது, அஸ்திர பிரயோகத்துக்கு காலம் கழிஞ்சு வரணுமா? ஆமாம், நீங்களே பார்த்திருப்பீர்கள். இத்தனை நாள் நான் என் பலத்தை வைத்துதான் தீய சக்திகளோடு மோதி அவர்களை அழித்துக் கொண்டிருந்தேன். ஆமாமா கிருஷ்ணா, ஏதாவது ஒரு அரக்கனை கத்தியால சுருங்கி க்ளோஸ் பண்ணி அந்த கத்தியை எங்க கிட்ட கொடுத்தீனா நாங்க அதை வாங்கிட்டு சந்தோஷமா ஊருக்கு கிளம்பிடுவோம். எதற்கு ஏதாவது ஒரு அரக்கனை கத்தியால் குத்த வேண்டும்? எனது அஸ்திர பிரயோகத்தில் அழிய போகும் அரக்கன் என்னை நோக்கி ஏவி விடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். அவனை அழித்து அந்த அஸ்திரத்தை விரைவிலேயே உங்களுக்கு தருகிறேன். யார் அந்த அரக்கன்? காத்திருங்கள், சொல்கிறேன். அது யாரா இருந்தாலும் அவனை அழிக்கிறப்ப நாங்க பார்க்கணும் கிருஷ்ணா. அதற்கென்ன, தாராளமாக பாருங்கள். தேங்க்ஸ் கிருஷ்ணா.
மந்திரி சார், நான் மூசா வந்திருக்கேன் சார். என்ன தெரியலையா சார்? சார் பேசுங்க சார். உங்களுக்கு என்ன தெரியலையா சார்? அன்னைக்கு உங்களை ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணி சயின்டிஸ்ட் அங்கிள் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் பிளட் சாம்பிள் எடுத்து சார் ப்ளீஸ் பேசுங்க சார். உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நிக்கிறீங்க? இவங்க எல்லாம் யாரு? எப்படி இங்க வந்தாங்க? என்ன சார் பண்றாங்க? வெடிமருந்துகள் நெடியடிக்க துவங்கிவிட்டன. இருக்காதா பின்னே? விஷக்கிருமி பாய்ச்சப்பட்ட இவர்கள் மனித வெடிகுண்டுகளாக மாறி நிற்கிறார்களே. நம்ம எஜமா அறிவாளிதான். இல்லன்னா கிருமி முதிர்ச்சி அடைஞ்சதும் நாம தேடி போய் இவங்களை கடத்திட்டு வராமே, இவங்களே நம்ம தேடி வர்ற அளவுக்கு படைச்சிருப்பாரா? அப்படிப்பட்ட அறிவாளியா இருந்தும் மூசா ஈஸியா தண்ணி காட்டுறானே. இந்த தடவை எஜமா குணமாய் வரட்டும், அப்புறம் பாரு மூசாவே, தண்ணி என்ன தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டன்னு எல்லாத்தையும் சேர்த்து காட்ட போறாரு. இவர்களை காட்டி மூசாவிட மஸ்திரத்தை வாங்கிய பிறகு பெரிய வான வேடிக்கையே நடைபெற போகிறது. வான வேடிக்கையா? இத்தனை பேரும் வெடித்தால் வான வேடிக்கை என்ன, பெரிய பிரளயமே உண்டாகும். பாவம் மூசா வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்பான். தங்கினி, சந்தோஷத்துல நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. என்ன? இவங்கெல்லாம் நம்ம பாதுகாப்புல இருக்கிறதுனால அஜாக்கிரதையா இருந்துடக்கூடாது. மூசா இப்ப மாயை விலகின நிலைமையில இருக்கான். எந்த நேரமும் தாக்க தயாரா இருப்பான். ஆமா. அதனால இவங்களுக்கு இன்னும் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கணும். யூ ஆர் கரெக்ட். வா போகலாம். போலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி ஆகணும். இல்லனா நாம ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்க நேரிடும். ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை! எது நடக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தோமோ அது நடந்துருச்சு. படு பயங்கரமா இருக்குதா மூசா. விஷக்கிருமி ஊசி போடப்பட்டவங்க இப்படி மனித வெடிகுண்டா மாறி நிக்கிறது, ரத்த நீல கலரா மாறினதுக்கு அடுத்த கட்டம் நினைக்கிறேன். கட்டமோ விட்டமோ அதையெல்லாம் விட்டுட்டு அவங்கள மனுஷங்களா மாத்திர வழிய சொல்லுங்கப்பா. அதானடா தெரியல, அதைத்தானே தேடிக்கிட்டு இருக்கோம். நாம விடையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அசீம் மனித வெடிகுண்டுகளை வெடிக்க வச்சுட்டா என்ன பண்றது? இல்லம்மா, அந்த அசீம் அவ்வளோ சீக்கிரம் அதை செய்ய மாட்டான். ஆமா, அவனுக்கு தான் மனநிலை சரியில்லாம மாயை பிடிச்சிருக்க. நான் அதை வச்சு சொல்லலப்பா. வேற எதை வச்சு சொல்றப்பா? அவனுக்கு மனநிலை சரியானதும் மாய என்ன பிடிக்கும். மூசா, மறுபடியும் அப்படி சொல்லாதப்பா. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனாலும் அதுதானே உண்மை. அப்படி என்ன மாய பிடிச்சிருக்கிறப்ப அசீம் மறுபடியும் என்ன கடத்தலாம். மறுபடியுமா? ஆமா, முதல் கடத்தல்ல தான் அவன் நோக்கமே நிறைவேறலையே. சரி, இப்ப கடத்தி மறுபடியும் அஸ்திரத்தை கேட்பான். நீங்களும் அதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது இப்ப மாதிரியே அந்த அசீம மாயை பிடிச்சிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நீ வாய மூடுறா, அறிவாளிக்கு பிறந்த முட்டாள். மனித வெடிகுண்டுகளை எதனால எப்ப வெடிக்க வைப்பான், எப்படி வெடிக்க வைப்பான் அப்படின்னு ஆரம்பிச்ச பேச்ச நீ குறுக்கு கேள்வி கேட்டு எங்கேயோ கொண்டு போயிட்டியாடா. இல்லப்பா, அது வந்து வாய மூடுறா. நீ மேல சொல்லு மூசா. அப்படி அந்த அஸ்திரத்தை நாம அவங்ககிட்ட கொடுக்காத போது அந்த மனித வெடிகுண்டுகளை அவன் வெடிக்க சேர்தான் அவனோட திட்டம்னு நான் நினைக்கிறேன். உன்னையும் கடத்தி கொண்டு போய் வச்சுக்குவான். அஸ்திரத்தை கொடுக்கலனா மனித வெடிகுண்டுகளை வெடிக்க செய்வானா? நாங்க என்ன செய்யறது மூசா? அம்மா, நான் என்னோட யூகத்தை மட்டும்தான் சொன்னேன். அது நடக்கலாம், நடக்காமலையும் போலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. முதல்ல வெடிகுண்டுகளா மாறினவங்களை தடுக்கிறதுக்கு முன்னாடி மத்தவங்க யாரும் வெடிகுண்டுகளா மாறாம நாம தடுக்கணும். ஆமா, அதான் முக்கியம். நாங்க 2 பேரும் அவங்க நிறைய பேருக்கு ஊசி போடுறதை தடுத்தோம். அப்படி இருந்தோம் எங்களை ஏமாத்திட்டு அவங்க அதிகம் பேருக்கு ஊசி போட்டாங்களா மூசா? அவங்கள தடுத்தும் பலன் இல்ல. முதல்ல பாலு, கௌதம், கௌரி அப்பாங்களோட உடம்புல இருக்கிற அந்த எச்சினிகளை வெளியே எடுத்து அழிக்கணும். இது எங்களுக்கு தோணலையே.
எனக்கு தோணிடுச்சு. நான் அதை செஞ்சு முடிக்கிறேன். தன்னை பத்தி கவலைப்படாம மத்தவங்கள பத்தி கவலைப்படுறதே என் பிள்ளையோட வேலையா போச்சு. என்னப்பா, என்ன யோசனை? நான் தான் ஏற்கனவே சொன்னேனேம்மா, மனித வெடிகுண்டுகளா மாறி நிக்கிற அந்த 10 பேரை எப்படி காப்பாத்துறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்கள காப்பாத்துறது சரி, உன்னோட நிலைமையை யோசிச்சு பாத்தியா? எனக்கு என்னம்மா நிலைமை? என்னப்பா பேசுற? நாங்க சதா சர்வ காலமும் பயந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நீ எப்படிப்பா மறந்த? மூசா, அந்த அசீமை விட்டு மாயை விலகும் போது மறுபடியும் அது ஒன்னத்தான்ப்பா பிடிக்கும். அத பத்தி நீ எதுவும் கவலைப்படாம அதுகிட்ட இருந்து எப்படி விலகணும்னு யோசிக்காம, ஏன்பா எப்ப பார்த்தாலும் அந்த மனித வெடிகுண்டுகளையும் நினைக்கிறியே? நீ நல்லா இருந்தா தானப்பா அவங்கள காப்பாத்த முடியும், அந்த அசீமை அழிக்க முடியும். அம்மா, மாய என்னை எப்ப திரும்ப பிடிக்கும்னு கவலைப்படுறதை விட மாய என்ன பிடிக்கிறதுக்குள்ள அந்த 10 பேரையும் நாம காப்பாத்தி ஆகணும். அது மட்டும்தான் இப்ப எனக்கு முக்கியம். முக்கியம்தான்ப்பா. நீ கவலைப்படு, யோசி, காப்பாத்து. ஆனா அதை விட முக்கியம் நீ பாதுகாப்பா இருக்கணும்ல மூசா. ஒரு நிமிஷம் ஒரு தாயோட மகனா இருந்து இந்த தாயோட தவிப்ப புரிஞ்சுக்கப்பா. தீர்க்கக்கூடிய கவலையா இருந்தா யோசிக்கலாம். அப்போ மாயை ஒண்ணு பிடிக்கிறத தவிர்க்கவோ தடுக்கவோ முடியாதா? முடியாதுமா, மாய பிடிச்சே தீரும். இதுதான் அதோட நிபந்தனை. நிபந்தனையை நீக்க முடியாதா? அம்மா, நான் எப்படிமா நிபந்தனையை நீக்க முடியும்? இப்ப மாயை சந்திச்சு என்னம்மா விளையாடுறீங்களா? அப்படி சந்திக்கவும் சந்தேகங்களை தீர்த்துக்கவும் மாய சாதாரண மனுஷன் இல்ல, அது ஒரு தெய்வம். அப்படி இல்லப்பா. இல்லம்மா, தெய்வங்கள் சொன்னா சொன்னதுதான், விதிச்சா விதிச்சதுதான். அத அந்த தெய்வங்களே நினைச்சாலும் மாத்த முடியாது. இந்த பேச்ச இதோட விட்டுருங்க. தாய்ப்பாசம் எதையும் சாதிக்கும், எதையும் மாத்தும்னு பாவம் என் பிள்ளைக்கு தெரியல. டங்கினி ஆ? ஒரு வழியா எஜமானுக்கு காவலா போட்டு டிங்கினிய கலட்டி விட்டாச்சு. ஆக, எஜமானுக்கு மாயை பிடிச்ச கவலையை விட டிங்கினிய காவலுக்கு போட்ட சந்தோஷம் தான் உனக்கு பெருசா இருக்கு இல்ல? ஏப்பா இப்படி கேக்குற? என்ன இருந்தாலும் டங்கனியும் டிங்கனியும் ரெட்டை குழந்தைங்க மாதிரி எஜமானுடைய விஷக்கிருமி ஊசியை போடுற கடமையை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் கூட வந்துட்டு இருக்கிறேன். அதை நீ மறந்துடாத. ஓஹோ, உங்களுக்குள்ள இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குதா? இது அட்டாச்மெண்ட் இல்ல, சென்டிமெண்ட். ஏதோ ஒண்ணு. ஆனா இப்ப நீ என் கூட இருக்கேல்ல, அது போதும். ஆமா, ஒரு நிமிஷம். இப்ப நம்ம யாருக்கு ஊசி போட போறோம்? லிஸ்ட் வச்சிருக்க? அதையெல்லாம் எவன் தூக்கிட்டு அலையிறது? எல்லாமே மனப்பாடமா இருக்கு. மூசா வர்றதுக்குள்ள ஊசிய போட்டலாம். வா. சரி வா. டேய் மண்டோரா, 2 பேரும் எங்கடா போய்கிட்டு இருக்கீங்க? ரேஷன் கடைக்கு கிருஷ்ணாயில் வாங்க போயிட்டு இருக்கோம். டேய் மண்டோரா, மறுபடியும் உனக்கு பல்லு உடையலனா நீ சரிப்பட்டு வர மாட்ட. மூசா, வேணாம் மூசா. சீரியஸ் தெரியாம காமெடி பண்ணிட்டேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாதப்பா.
ரஜினி இவங்கிட்ட மாட்டிக்க வேணாம், எஸ்கேப் ஆயிடலாம் வா. சிரிக்காதீங்க அங்கிள், நான் உங்க கூட பேசுறதுக்காகத்தான் வந்திருக்கேன். டேய், யாருடா அங்கிள்? டங்கினி, நீ பாலுவோட அப்பா உடம்புல இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கேன். இல்ல இப்பவே அழிச்சிருப்பேன். இப்ப என்ன செய்ய போற? என்ன நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம், டங்கினி வரலையா? பாலுவோட அப்பா ஒரு சின்ன எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாரு. ஆனா நீ அவரோட உடம்புக்குள்ள இருந்துகிட்டு மத்தவங்களுக்கு பண்ற இந்த கொடுமையான செயல் ரொம்ப தப்பானது. முதல்ல அதை நிப்பாட்டு. நிப்பாட்ட முடியாது, இது என்னுடைய எஜமான உத்தரவு. நீ என்ன செய்ய முடியும்? ஆஹா, இந்த டங்கினி என்ன இப்படி பண்ணுது? மூசாவோட சக்தி தெரியாம அவங்கிட்ட போய் சாவகாசமா பேசிட்டு இருக்குதே. ஐயோ, இந்த மூசா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இல்ல, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் விட போறது இல்ல. டேய் டங்கினி, அவர் உடம்ப விட்டு இப்ப வெளியே வர போறியா இல்லையா? வர முடியாது. இப்ப என்ன 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 பண்ண போற? ஆஹா, வசமா மாட்டினது மட்டும் இல்லாம வம்ப விலை கொடுத்து வாங்குறியே டங்கினி. என்ன பண்ண முடியும்னு கேக்குறியா? உன்னை மட்டும் அவர் உடம்புல இருந்து தனியா பிரிச்சு எடுத்து தனியா ஆளா நிக்க வச்சு அழிக்கிறேன் பாரு. மூசா நெஞ்சில கைய வச்சிட்டானே. டேய் மூசா! ஐயோ, அடங்க மாட்டேங்கிறானே. பூத பிசாசே, நீ என்னடா என்ன வெளியில எடுக்கிறது? நானே வெளியில வர்றேன், நீயா நானான்னு பாத்துருவோம். ஆஹா, அட கரும்பும் பிடிச்ச டங்கினி, அவனே தேடி வந்து அழிக்கிறவன் தனியா போய் மாட்டினேனா உடுவானாடா? உனக்கு சங்குதாண்டா, சங்குதான்.